அம்மாருக்கு வணக்கம், எங்க அம்மாமாருக்கு வணக்கம். ஐயாமாருக்கு வணக்கம், ஐயா அம்மாமாருக்கு வணக்கம். அண்ணன்மாருக்கு வணக்கம், எங்க அக்காமாருக்கு வணக்கம். அண்ணன்மாருக்கு வணக்கம், எங்க அக்காமாருக்கு வணக்கம். தம்பிமாருக்கு வணக்கம், எங்க தங்கச்சிமாருக்கு வணக்கம். தம்பிமாருக்கு வணக்கம், எங்க தங்கச்சிமாருக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், உங்க எல்லாருக்கும் வணக்கம். தந்தனத்தம் என்று சொல்லியே இசை பாட இசை பாட வந்தவனும் சபைதனிலே. வணக்கம் என்று சொல்லியே இசை பாட ஆமா இசை பாட வந்தவன் சபைதனிலே. அக்கா அக்கா இப்ப நாங்க எதை பத்தி பேச வந்திருக்கிறோம்? சொல்றேன் பொறுங்கோ. கலிலேயாவுல நாசரேத் என்ற ஒரு ஊர் இருந்ததா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னத்த கண்டுபிடிச்ச நீ? நாசரேத்ன்றது ஊர் தானே, அப்ப ஊர்க்கதை தான். இந்த ஜப்பான்காரன் என்னென்னத்தையோ கண்டுபிடிக்கிறான். இதை பாரு என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கான். காலம் சிரிச்சதை நிப்பாட்டுங்க. நீங்க விட்டா சிரிச்சு கொண்டே இருப்பீங்க. ஜப்பான் கதையும் இல்ல, ஊர் கதையும் இல்ல. உன்னதரான தேவன் சொன்ன செய்தியை தான் கதையா பார்க்க போறோம். எப்படி? உன்னதரான தேவன் சொன்ன செய்தியை தான் கதையா பார்க்க போறோம். அப்படி எங்க கொஞ்சம் சொல்லுங்க கேப்போம். சொல்றேன் கேளுங்க வடிவா. நாசரேத்துல மரியாள் ஒரு பெண் இருந்தவாவா. அவாக்கு யோசேப்பு என்பவரோட மனோபந்தம் செய்யப்பட்டிருந்தது. இப்படி இருக்கையில அவ திருமணத்துக்கு முன்னமே கருவுற்றுட்டா. அது எப்படி அக்கா? சொல்றேன் கேளுங்க வடிவா. இதுக்கிடையில இதை தெரிஞ்சோண்ட யோசேப்பு அவாவை ஒருத்தருக்கு தெரியாம தள்ளி விட நினைச்சிட்டார். இதுக்கிடையில மரியாவுக்கு கபிரேல் என்ற தூதன் தோன்றி, மரியா 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 மரியா, நீ பயப்படாது, நீ கருவுற்றிருப்பது பரிசுத்த ஆவியாளர் என்று சொல்லி இருக்கிறார். அந்த குழந்தைக்கும் இயேசு என்று பேரிட சொல்லி இருக்கிறார். அப்படியா? அதுக்கு பிறகு என்ன நடந்தேன்டா, அதே தூதன் யோசேப்புக்கு தோன்றி, யோசேப்பு மரியா கருவுற்றிருப்பது பரிசுத்த ஆவியாளர், நீ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி இருக்கிறார். இப்படியே நான் சொல்லி கொண்டு போனா கதையாவே முடிஞ்சது. மிச்சத பாட்டுல பாப்போம் என்ன. அக்கா அக்கா சரி இப்ப எல்லாம் சொல்றீங்க. ஆனா ஏன் இதெல்லாம் சொல்றீங்க? என்ன அன்னைக்கு அவருடைய நாள் இல்ல. அவருடைய நாளும் இந்த விலங்கையில இருக்காங்க. ஐயோ கிறிஸ்மஸ் காலமெல்லாம் வந்துட்டது. கிறிஸ்மஸ் காலம் வந்துடுச்சு, கிறிஸ்மஸ் காலம் வந்துடுச்சு. கிறிஸ்மஸ் காலம் வந்திருச்சு, கிறிஸ்மஸ் காலம் வந்திருச்சு. கிறிஸ்மஸ் காலம் வந்துடுச்சு, கிறிஸ்மஸ் காலம் வந்துடுச்சு. கிறிஸ்மஸ் காலம் வந்திருச்சு, கிறிஸ்மஸ் காலம் வந்திருச்சு. அக்கா 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 என்ன வைஷ்ணவன்? எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு என்ன சந்தேகம் வைஷ்ணவன்? இந்த கிறிஸ்மஸ் என்ன? அதானே கிறிஸ்மஸ் என்ன என்ன? அப்ப உங்களுக்கும் தெரியாத கிறிஸ்மஸ் என்னன்னா? ஐயோ நானே சொல்றேன் கேளுங்க. கிறிஸ்மஸ் என்ன என்னண்டா? என்னடா? கிறிஸ்மஸ் என்ன என்னண்டா? என்னண்டா? இயேசு சுவாமி பிறந்தாரு, இயேசு சுவாமி பிறந்தாரு. இயேசு சாமி பிறந்தாரு, இயேசு சாமி பிறந்தாரு. இயேசு சுவாமி பிறந்தாரு, இயேசு சுவாமி பிறந்தாரு. இயேசு சாமி பிறந்தாரு, இயேசு சாமி பிறந்தாரு. இயேசு சுவாமி வந்தாரு, இயேசு சுவாமி வந்தாரு. இயேசு சாமி வந்தாரு, இயேசு சாமி வந்தாரு. இயேசு சுவாமி வந்தாரு, இயேசு சுவாமி வந்தாரு. இயேசு சாமி வந்தாரு, இயேசு சாமி வந்தாரு. அக்கா அக்கா அக்கா, ஆரப்பாரு. நான் தான் அக்கா. என்னாச்சு? எனக்கு ஒரு சந்தேகம் அக்கா. என்ன சந்தேகம்? அக்கா நான் தீர்த்து வைக்கிறேன் சொல்லு. ஏசுசாமி ஏன் அக்கா வந்தவர்? அதான் ஏன் வந்திருப்பார்? அதானே ஏன் வந்திருக்க? எதுக்கு வந்திருப்பார் அவர்? எதுக்கு வந்திருப்ப? உங்களுக்கு தெரியுமா அவர் ஏன் வந்தவர் என்று? இல்லையே அக்கா எனக்கு மட்டும் சந்தேகம் இருக்கு. ஏசப்பா எதுக்கு தான் வந்திருப்பாரு? அதான் எதுக்கு வந்திருப்பார்? அவர் ஏன் வந்தவரண்டா? ஏன் வந்தவரண்டா? அவர் ஏன் வந்தவரண்டா? ஏன் வந்தவரண்டா? மனுஷன ரட்சிக்க இயேசு சுவாமி வந்தாரு. மனுஷனை ரட்சிக்க இயேசு சாமி வந்தாரு. நம் பாவத்தை மன்னிக்க இயேசு சுவாமி வந்தாரு. பாவத்தை மன்னிக்க இயேசு
அன்னைக்கு அவர் ஒரு அரசாங்கமே எடுப்பாங்கன்னா நல்ல காலம் காலையில இந்த 150 ரூபா பேங்க்ல இருந்து எடுத்துட்டு அப்ப அதுக்கு கேளியோ அப்ப இந்த கேள்விக்கு அவை ஒத்தாக்கா சொன்னேன் உங்களுக்கு தெரியுமா அவர் ஏன் வந்தவரண்டு இல்ல உங்களோட சொந்த கேட்டவரோ இல்லாட்டி கூட சம்பந்த கேட்டவரோ சிவா தங்கச்சி சிவா உங்களோட வீட்டில நிறைய லைட் இருக்கு அதே கேட்டு வந்தவர் சுமதி தங்கச்சி சுமதி உங்கள்ட்ட பேங்க்ல நிறைய காசு இருக்கு அதே கேட்டு வந்தவர் மணியண்ணாய் அண்ணே மணியண்ணாய் எங்க இருக்கீங்க எனக்கு கூட தெரியவே இல்ல அவர் உயரத்துல இருக்கிறாங்க நீங்க உங்களோட உயரத்துக்கு தெரியல சந்தோஷம் என்ன மானத்தை இங்க வாங்காதீங்க தெரியும் அவர் ஏன் இங்க வந்தவரண்டா ஏன் வந்தவரண்டா அவர் என்னத்தை கேட்டவரண்டா அவர் ஒன்றையும் கேட்கல அப்ப தங்கத்தை கேட்கல உங்க பொருளையும் கேட்கல உங்க 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 சொத்தையும் கேட்கல உங்க சம்பத்தை கேட்கல உங்க சொத்தையும் கேட்கல உங்க சம்பத்தை கேட்கல உங்க சொத்தையும் கேட்கல உங்க சம்பத்தை கேட்கல சொத்தையும் கேட்கல உங்க சம்பத்தை கேட்கல அக்கா அக்கா இந்த பொண்ணும் கேட்கல பொருளும் கேட்கல தங்கமும் கேட்கல வெள்ளியும் கேட்கலடா அப்ப இவர் என்னத்தை கேட்கங்கடா வந்திருப்பார் ஆமா இல்ல அப்ப எதுக்கு வந்திருப்பார் அவர் அதான் நானும் கேட்கிறேன் ஏன் வந்தவர் அவர் ஏன் வந்தவரண்டா ஏன் வந்தவரண்டா அவர் என்னத்தை கேட்டவரண்டா என்னத்தை கேட்டவரண்டா உங்க உள்ளத்தை கேட்டாரு உங்க உள்ளத்தை கேட்டாரு உங்க உள்ளத்தை கேட்காது உங்க உள்ளத்தை கேட்காது உங்க உள்ளத்தை கேட்டாரு உங்க உள்ளத்தை கேட்டாரு உங்க உள்ளத்தை கேட்காது உங்க உள்ளத்தை கேட்காது நிறுத்துங்க நிறுத்துங்க உங்க உள்ளத்தை மட்டும் அவர் கேட்டவர் வேற என்னத்தை கேட்டு உங்க உள்ளத்தில் வாசம் செய்யும் ஆசையும் வச்சாரு 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 இப்படியாக இப்படியாக பைபிள்ல சொல்லி இருக்கிறபடி பைபிள்ல சொல்லி இருக்கிறபடி பைபிள்ல சொல்லியிருக்கிறபடி நமக்கு ஒரு குமாரன் பிறந்தான் நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமம் அதிசயமானது அவர் நாமம் அதிசயமானது. அவர் ஆலோசனை கர்த்தர் அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் சமாதான பிரபு அவர் சமாதான பிரபு. அவர் நித்திய பிதா அவர் நித்திய பிதா. அக்கா 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 எனக்கும் ஒரு சந்தேகம் அக்கா என்ற பக்கத்துல இருந்தாலே உங்களுக்கு சந்தேகம் மட்டும்தான் வரும் ஓ, சந்தோஷம் சொல்லுங்க இன்றைக்கு சந்தேகம் தான் என்னடாக்கா இயேசு வந்துட்டாரு சரி இங்க இருந்து என்னத்தையாக்கா கொண்டு போக போறேன் அதான் என்னத்தை இங்கிருந்து கொண்டு போறேன் அதானே அண்ணியன் பொன்னண்ணே மோட்சம் போகும் முன்னே தடையுண்டு பண்ணுவதே உலகத்தில் உண்டனே அக்கா என் செல்லக்கா கவனம்தான் கேளக்கா சாத்தானின் இடர் சாமி மோட்டம்தான் போகலக்கா அண்ணியன் பொன்னண்ணே மோட்சம் போகும் முன்னே தடையுண்டு பண்ணுவதே உலகத்தில் உண்டனே அக்கா என் செல்லக்கா கவனம்தான் கேளக்கா சாத்தானின் இடரை தாண்டி மோட்சம்தான் போகலக்கா அக்கா இப்படியே ஏசப்பா பற்றி கேச்சு கொண்டு போனா ஃபுல்லா காய்ச்சி கொண்டே போகலாம் போல ஓம் கழிச்சு கொண்டே போடலாம் ஆனா இப்ப பாஸ்டர்டையும் கவிதா காட்டையும் மூத்த பார்க்க எனக்கு பயமாக்குறது அதனால என்ன செய்வோம் வந்தனம் சொல்லி முடிப்போம் அடுத்த நிகழ்ச்சிக்கு டைம் கொடுக்கணும் இல்ல அது சரி வந்தனம் வந்தனம் வந்தனம்